இன்றைக்கி நிஃப்டியில் நான் ஒரு நல்ல என்ட்ரி எடுத்தேன். அந்த என்ட்ரி நான் எங்கே எடுத்தேன்றதை பார்க்கலாம் வாங்க. ஸோ நிஃப்டி சார்ட்டில் டே டைம் ஃப்ரேம் போனோன்னா ஃபஸ்ட்டு ஹை டைம் ஃப்ரேமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நிஃப்டி ஒரு டவுன் ட்ரெண்டில் வந்துருந்துச்சு. நான் இங்கே டேயில் இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருந்தேன். இதை பிரேக் பண்ணிட்டா அடுத்தது ரெண்டாவதாக ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டிருந்தேன். இந்த ட்ரெண்ட் லைன் நல்லா நோட் பண்ணுங்கள். இந்த ட்ரெண்ட் லைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த ட்ரெண்ட் லைன் பாருங்கள், நான் எங்கேருந்து போட்டிருக்கேன் டே டைம் ஃப்ரேமில். இது ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டிவ். இந்த ட்ரெண்ட் லைன் பாருங்கள், நான் டே டைம் ஃப்ரேமில் எங்கேருந்து போட்டிருக்கேன். இது ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டிவான ட்ரெண்ட் லைன். இந்த லைன் நேற்று நான் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணும்போது இந்த லைன் நான் போட்டு வச்சு நான் ட்ரேட் பண்ணேன். பிகாஸ் இது ஒரு சப்போர்ட் ஜோன் இந்த இடத்துலே. அது இல்லாமல் இங்கே ஒரு ரெட் லைன் போட்டிருக்கேன் பாருங்கள், இது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஜோன். இந்த ட்ரெண்டும் ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட், இந்த ரெட்டும் ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட். இந்த இடத்தோட மார்க்கெட் நேற்று முடிச்சிட்டான். இன்றைக்கி மார்க்கெட்டில் எனக்கு எந்த இடத்துல ட்ரேட் எடுக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிதுன்னு நான் சொல்கிறேன். மார்னிங் நிஃப்டி கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 100 பாயிண்ட்ஸ் கிட்ட கேப் டவுனில் நிஃப்டி ஓப்பன் ஆகிருந்துச்சு. நான் மார்க்கெட்டில் இந்த கேப் டவுனில் ஓப்பன் ஆன மார்க்கெட் என்னோடய என்ட்ரி செட்டப்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா இது டே லோ டே ஹை. நான் 15 மினிட்ஸில் போயிட்டு இதை டே ஃபஸ்ட் கேண்டில் நான் டே லோ டே ஹையாக மார்க் பண்ணிக்கிட்டேன் இந்த இடத்த. டே ஹை, இது டே லோ. மார்க்கெட் மேலே பிரேக் பண்ணிச்சுன்னா கால் ஆப்ஷன், கீழே பிரேக் பண்ணிச்சுன்னா புட் ஆப்ஷன். ஆல்ரெடி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கீழே பிரேக் பண்ணி ஒரு கேண்டில் வச்சுட்டான். மார்க்கெட் கீழே உடச்சோன்னா நான் இந்த கேண்டில் நான் என்ட்ரி எடுத்துருக்கணும். நான் என்னோடய ஜோனுக்காக டபுள் கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இது ஆல்ரெடி எனக்கு புட்டுன்னு தெரியும் ஸ்ட்ராங்காக. ஏன்னா இந்த ட்ரெண்ட் லைனையும் பிரேக் பண்ணியிருக்கான், அதே மாதிரி இந்த நம்ம சப்போர்ட் லைனையும் பிரேக் பண்ணிட்டான். இது ஒரு புட் பயாஸ். எனக்கு பயாஸ் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தேன். மார்க்கெட் இன்றைக்கி புட்டுக்கான மார்க்கெட் தான். இன்றைக்கி செல்லிங்கில் தான் மார்க்கெட் இருக்கும்னு நல்லா தெரிஞ்சிச்சு. இது என்னோடய என்ட்ரியாக நான் எடுத்துக்கிட்டேன். இந்த ஜோனை மார்க்கெட் டச் பண்ணிச்சுன்னா நான் என்னோட ட்ரேடை ப்ளேஸ் பண்ணலான்னு இருந்தேன். இந்த ஜோனை மார்க்கெட் எக்ஸாக்டாக உங்களுக்கு 1 மினிட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல நிறைய கன்சாலிடேஷன் நடந்திருக்கும். கேண்டில் கீழே ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சு. மேலே கேண்டில் மார்க்கெட் மேலே புஷ் பண்ணி பையர்ஸ் எல்லாம் கொண்டு போனாங்க. டே ஹையில் போய் ஃபெயிலியர் ஆகி மார்க்கெட் அங்கேருந்து கீழே விழுந்துச்சு. இங்கே ரொம்ப நேரம் கன்சாலிடேட் ஆகிட்டு இருந்துச்சு. இந்த இடத்த நான் சார்ட்டில் என்னோடய ஜோனாக நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். திரும்ப இந்த ஜோனை எப்போ மார்க்கெட் தொடுதோ அது என்னோடய என்ட்ரி பாயிண்ட்டாக வச்சுருந்தேன். அதே மாதிரி மார்க்கெட் இங்கே என்னோட 1:2 ரேஷியோ பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் 1:2 கிட்டத்தட்ட ஒரு 50 பாயிண்ட்ஸ் கிட்ட வச்சுருந்தேன் அதில். இந்த இடத்த மார்க்கெட் எப்போ டச் பண்ணுறோன்னா அப்போ என்னோடய என்ட்ரி அப்படின்ட்டு இருந்தேன். அதே மாதிரி மார்க்கெட் பார்த்திங்கன்னா என்னோடய ஜோன் ஓகே எக்ஸாக்டாக என் ஜோன் மார்க்கெட் எத்தனை மணிக்கு டச் பண்ணான்னா இந்த ட்ரிகர் என்னோடய ஜோனை மார்க்கெட் எத்தனை மணிக்கு ட்ரிகர் பண்ணான்னா 11:45க்கு என்னோடய ஜோனை மார்க்கெட் ட்ரிகர் பண்ணான். ட்ரிகர் பண்ண உடனே என்னோடய என்ட்ரியை நான் போட்டுட்டேன். அதாவது புட்டை நான் பை பண்ணிட்டேன். என்ட்ரியை தொட்ட உடனே என் ஜோனில் என்ட்ரி தொட்ட உடனே நான் புட் ஆப்ஷனை பை பண்ணிட்டேன். பை பண்ண அடுத்த நிமிஷம் பார்த்தீங்கன்னா 11 மணிக்கு நான் புட் ஆப்ஷன் 11:45க்கு பை பண்ணேன். இன்றைக்கி எனக்கு ரொம்ப சீக்கிரமாகவே எனக்கு ப்ராஃபிட் கிடச்சிருச்சு. 11:45க்கு பண்ணேன் 12:05 கிட்டத்தட்ட 15 மினிட்ஸ்லேயே என்னோடய ட்ரேடை முடிச்சிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் இப்படி ஒரு ட்ரெண்ட் எனக்கு கிடச்சிருந்துச்சு. திரும்ப இந்த ட்ரெண்டை டச் பண்ணால் நம்ம புட் ஆப்ஷன் பை பண்ணலான் இருந்தேன். இல்லைனா கூட ஓகே அப்படின்னு தான் இருந்தேன். பட் நான் இந்த ஒரு ட்ரேடுக்கு மேலே நான் ட்ரேட் எடுக்கலை. பட் இங்கே என்ன சினாரியோ நடக்குது அப்படின்றதுக்காக நான் மார்க்கெட்டில் வாட்ச் பண்ணேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேலே போய் டச் பண்ணி மார்க்கெட் மேலே போய் டச் பண்ணி வருவான்னு பார்த்தேன். பட் மேலே போகவே இல்லை மார்க்கெட். அப்படியே கீழே விழுந்துட்டான். இப்போ எனக்கு 240க்கு இங்கே ஒரு சேனல் ஃபார்மேஷன் ஆச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த லோவையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு சேனல் ஃபார்ம் ஆச்சு. மார்க்கெட் இங்கே தொட்டுட்டான், திரும்ப மேலே போயிட்டு இதை டச் பண்ணிவிட்டு கீழே வருவான். அதாவது மார்க்கெட் இந்த இடத்த டச் பண்ணி மேலே போயிட்டு திரும்ப இங்கேருந்து ரிவர்சல் ஆகி இங்கே வருவான். இந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் போவான் இருந்தேன். பட் அதே மாதிரி எனக்கு டைமும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2:40 ஆயிடுச்சு. நான் ட்ரேடு காலையிலே எனக்கு ஒரு நல்ல ட்ரேட் கிடச்சிச்சின்னா அதுக்கப்புறம் நான் ட்ரேட் பண்ண மாட்டேன். ஈவன் தோ எனக்கு ஒரு நல்ல செட்டப் கிடச்சிச்சின்னா அந்த ட்ரேடு எடுப்பேன். பட் மினிமம் குவான்டிட்டியில் தான் செகண்ட் ட்ரேட்லாம் விளையாடுவேன். பாருங்கள், எக்ஸாக்டாக நான் சொன்ன மாதிரி என்ன நடந்துச்சுன்னு. கீழேருந்து மார்க்கெட் மேலே போனான்னா இதை டச் பண்ணி திரும்ப பாருங்கள் கீழே வரான்.
எப்பயுமே நம்ம மார்க்கெட்டில் என்ட்ரி எடுக்கும்போது ப்ரீ அனலைசிஸ் எப்பயுமே பண்ணிக்கிட்டே இருக்கணும். மார்க்கெட்டை நம்ம வாட்ச் பண்ணும்போது மார்க்கெட்டில் என்ன நடக்குது, மார்க்கெட் எப்படிலாம் போயிட்டுருக்குது, என்ன மாதிரிலாம் மார்க்கெட்டில் வந்து நமக்கு ட்ரேட்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி என்ன கிடைக்குன்றது நம்ம மார்க்கெட்டில் எப்பயுமே வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். நான் என்னோடய மார்க்கெட் செட்டப்பை ரொம்ப ரொம்ப சிம்பிளாக வச்சுப்பேன். ஸோ இங்கேருந்து ஒரு ட்ரெண்ட் ட்ரா பண்ணிப்பேன். ஸோ இந்த ட்ரெண்டில் எனக்கு எக்ஸாக்ட்லி ப்ரைஸ் ஆக்ஷன் தான். இந்த ட்ரெண்டை தொட்ட ஒன்று ரிவர்ஸ் ஆனால் அதே மாதிரி இதை நான் ஜோனாக கன்சிடர் பண்ணிவிட்டு அதேமாதிரி கீழே ஒரு ட்ரெண்டு, இந்த ட்ரெண்டை தொட்டால் மேலே போனால். ஸோ நம்ம மார்க்கெட்டில் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம மார்க்கெட்டில் நம்ம சிம்ப்ளிஃபையாக நம்ம செட்டப்பை வச்சுக்கிட்டோன்னா நம்ம ஈஸியாக மார்க்கெட்டில் ட்ரேடை வின் பண்ணலாம். இதில் நான் எடுத்த ட்ரேடை இந்த வீடியோ எண்டில் நான் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். தேங்க்யூ. மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.